கோவிலில் இருக்கும் கல்வெட்டுகள் சும்மா எழுத்துக்கள் கிடையாது, அது 1000 ஆண்டுகளுக்கு முன் வாழ்ந்த மக்களின் உண்மையான பதிவுகள். அந்த கல்வெட்டுக்களை அவங்க ஸ்ட்ரெயிட்டாக செதுக்கலை, முதல்ல எழுத்துக்களை வரைஞ்சி அதன் பின்னாடி உலோக கருவி கொண்டு தான் செதுக்குனாங்க. என்ன லாங்குவேஜெலாம் யூஸ் பண்ணியிருப்பாங்க? பழைய தமிழ் எழுத்தும் சில இடங்களில் கிறந்த எழுத்தும் யூஸ் பண்ணாங்க. அதனால தான் இப்போ படிக்க கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. தமிழ் எழுத்துனா நமக்கு தெரியும், கிரந்தம் அப்படின்னா என்ன? தமிழ் மொழியில் சமஸ்கிருத சொற்களை யூஸ் பண்ணி அதோட ஒலி மாறாமல் இருப்பதற்காக பயன்படுத்திய ஒரு எழுத்து முறையாகும். இதை நம்ம வடமொழி எழுத்து அப்படின்னு சொல்லலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஜா, ஸ்ரீ அது மாதிரி லெட்டர்ஸ் நம்ம எக்ஸாம்பிளாக சொல்லலாம். இந்த கல்வெட்டுக்களை செதுக்கிறதுக்கு உலோக உளி, சுத்தி இதெல்லாம் யூஸ் பண்ணாங்க. நம்ம பார்த்த மாதிரி ஃபர்ஸ்ட் லெட்டர்ஸை வாலில் அவுட்லைன் பண்ணி அதுக்கப்புறம் உளி, சுத்தி இதெல்லாம் கொண்டு செதுக்குனாங்க. அதனால தான் லெட்டர்ஸ் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது. ஏன் அவங்க ஓலைச்சுவடி யூஸ் பண்ணல? ஓலைச்சுவடி என்னைக்கா இருந்தாலும் ஒரு நாள் அழிஞ்சிரும் அப்படின்னு நினச்சாங்க. இதே கல் சுவரில் நம்ம செதுக்கினா அது நீண்ட வருடம் இருக்கும் அப்படின்னு நினச்சாங்க. கல்வெட்டுக்களில் ராஜராஜ சோழன் கொடுத்த தானங்கள், கோவில் செலவு, வேலை செய்தவர்களின் பெயர், நிலம், வரி தகவல்கள் இவையெல்லாம் டீட்டெயிலாக பதிவு செஞ்சுருக்காங்க. ராஜராஜ சோழன் இந்த கோவிலுக்கு லேண்ட், கோல்ட் அண்ட் ஜுவல்ஸ் இதெல்லாம் தானமாக கொடுத்தாங்க. அந்த கல்வெட்டில் இதெல்லாம் எழுதியிருக்காங்க எக்ஸாக்ட் அளவோட. இந்த கோவிலில் வேலை செஞ்சவங்க மட்டும் இல்லை, இந்த கோவில் பில்ட் பண்ண ஹெல்ப்பாக இருந்த வேலை செஞ்சவங்க, நடனக்காரர்கள், இசைக்காரர்கள், பூசாரிகள், காவலர்கள் எல்லாரோட நேமையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க வித் சேலரியோட. தினசரி வாழ்க்கை, அந்த காலத்தில் தினமும் எவ்வளோ தீபம் ஏற்றணும், எந்த பூஜை செய்யணும், எவ்வளோ ஆயில் யூஸ் பண்ணணும், இது எல்லாத்தையும் டீட்டெயிலாக எழுதியிருக்காங்க. நெக்ஸ்ட் வரி ப்ளஸ் நிலம். இந்த நிலம் கோவிலுக்கு சொந்தம், யார் கொடுத்தாங்க, எவ்வளோ வரி வந்தது, இது எல்லாத்தையும் முழு கணக்கு சிஸ்டம் மாதிரி டிசைன் பண்ணாங்க. இந்த கல்வெட்டுகள் எல்லாம் ஹிஸ்ட்ரி ரெக்கார்ட்ஸ், லீகல் ரெக்கார்ட்ஸ் அண்ட் அக்கௌண்ட் புக் மாதிரி அந்த காலத்தில் அஃபிஷியல் டாக்குமெண்ட்ஸாக யூஸ் பண்ணாங்க. சில கல்வெட்டுகள் இன்னும் முழுசாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியல, மேபி அதில் நிறையா ஸ்டோரிஸ் இருக்கலாம். இந்த கோவிலில் ரகசிய பாதை இருக்குன்னு சில பேர் சொல்கிறாங்க. கோவிலில் அண்டர் கிரவுண்ட் டனல் இருந்துச்சான், இது உண்மையா இல்லை மித்தா? அப்படி அண்டர் கிரவுண்ட் டனல் இருந்துச்சுன்னா அவங்க எதுக்காக யூஸ் பண்ணியிருப்பாங்க? ராஜா தப்பிக்கிறதுக்காக யூஸ் பண்ணியிருப்பாங்களா, இல்லை ட்ரெஷர்ஸ் எல்லாம் பாதுகாக்கிறதுக்கு யூஸ் பண்ணியிருப்பாங்களா? அதை பற்றி அடுத்த எபிசோடில் பார்க்கலாமா?